யார் அந்த தியாகி என சட்டப்பேரவைக்கு கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்துள்ள அதிமுக உறுப்பினர்கள் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் குறித்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் அதிமுகவினர் சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். சட்டப்பேரவையில் டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த அதிமுக தரப்பு குறித்த விரிவான விவரங்கள். கற்பகம், டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக 1000 கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டில் இந்த டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை ஏற்கனவே ஒரு செய்தி வெளியீட்டின் மூலமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில அதிமுக இதனை கையில் எடுத்து இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் யாரை காப்பாற்றுவதற்கு அரசு முயல்கிறது, அந்த தியாகி யார் என்பதை அரசு தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில கருப்பு பேட்ஜ் அணிந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 62 பேரும் சட்டப்பேரவையில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் முறைகேடு என்பது டாஸ்மாக் கடைகளில் ஒவ்வொரு கடைகளிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியே வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு பல்வேறு ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக செய்தி குறிப்பு வழங்கியிருந்தது. இந்த விவகாரத்தை ஆரம்பம் முதலே கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் 1000 கோடி மட்டுமல்லாமல் இதனை தோண்ட 40,000 கோடி அளவிலான ஊழல் முறைகேடுகள் சிக்கும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையிலும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக இன்று தினம் சட்டப்பேரவையில கேள்வி எழுப்புவதற்காக அதிமுக ஆயத்தமாகி இருக்கக்கூடிய நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இன்று தினம் கருப்பு பேட்ஜ் அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவையில பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற ஒரு பிரச்சாரத்தை எக்ஸ் வலைதளத்திலும் சமூக வலைதளத்திலும் தொடர்ந்து அதிமுக மேற்கொண்டு வந்த நிலையில இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்திலும் அந்த தியாகி யார் என்பதை அரசு தெரிவிக்க வேண்டும், யாரை காப்பாற்றுவதற்காக அரசு முயல்கிறது என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சியான அதிமுக முன்வைத்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இதனும் சட்டப்பேரவையில கருப்பு பேட்ஜ் அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் அவர்கள் கேள்வி எழுப்பதற்கும் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.